நம்ம நல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. நல்லதா 4 விஷயம் பண்ணாலும் அதை எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்களானாலும் கிடையாது. ஏன் இன்னைக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம இதுவரைக்கும் 1.5 வருஷம் இந்த ஒரு சர்வீஸை பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம். ஃப்ரீயாகவே வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைனில் யாருக்கு தேவையோ அவங்களுக்காகத்தான் இந்த கிளாஸ் எடுக்கிறோம். அதாவது நம்மக்கிட்ட வரவங்க எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் வரதில்ல, ரொம்ப ரொம்ப கீழே போய் கற்றுக்க முடியாது அப்படிப்பட்ட உமன்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதை வந்து தேவையானவங்க எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தேவையில்லாத ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, கால் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஃபேக் பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க, ஜஸ்ட் வீடியோக்காக எல்லாம் பண்ணுறீங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் வீடியோக்காக எதுக்கு பண்ணோம்? நான் வீடியோக்காக பண்ணோன்னா இதை மணி மோட்டிவில் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்க வேண்டியது, நல்லா தூங்கலாம். நான் உண்மையாக சொல்கிறேன், நைட்டு தூங்குறது 1 மணி 2 மணி. மார்னிங் முழிச்சதுக்கு அப்புறமா கூட ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை பார்க்குறது, குரூப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது, இந்த மாதிரி 2 பேராக இருந்து ஃபுல் டைமாக பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல விஷயத்த பண்ணும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் அந்தளவுக்கு எங்களை கைட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு ஃபீட்பேக்கு சொல்கிறேன், இதே டாபிக்ஸ் எல்லாமே நான் வெளியே வந்து கற்றுக்கணும்னு போனேன். 55,000 ரூபாய் 55,000 கேட்டாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாமே ஃப்ரீயாக சொல்லித்தராங்கன்னு இப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்களாம் ஃபேக் பண்ணுறீங்க. அதாவது நான் ஃபேக்கும் பண்ணலை, ஃபேக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது நான் ஃபேக் பண்ணி வாழணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை, சரிங்களா? ஸோ ஒரு நாய் குலைச்சிட்டு வந்துன்னா பார்த்து ஒதுங்கி போயிட்டு இருந்தோன்னா நாய் வந்து குலைச்சி தான் இருக்கும், ஆனால் அதை வந்து திருப்பி கள்ள தூக்கி வீசினா ஓடும். அதே மாதிரி தான் சில நாய்கள் குலைச்சிட்டு இருக்கு. இதை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாருக்கு தேவையோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள், தேவையில்லையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. யாருக்கு தேவையோ அவங்க வந்து அந்த சீட்ஸை எடுத்துப்பாங்க. இதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எங்ககிட்ட வந்து கற்றுக்கிறவங்க எல்லாருமே 3 மந்த்ஸும் ஃப்ரீயாக தான் கற்றுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறாங்க. எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சுருக்கோன்னா, தேவையில்லாமல் யாரும் வந்து உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சுருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வச்சுருக்கோம். நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கும்போது எல்லோரும் வந்து எங்கள் குரூப்பை அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணால தான் இதை வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா குலைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோடய கிளாஸஸ், நாங்கள் எடுக்கிற இந்த டெய்லரிங் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்களோட நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கேட்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இதை கேட்கணுமான் இருக்குது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்களும் அந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். தேவைன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.